விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் வந்து கண்ணுல நிறைய இஷ்யூஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு நிறைய பேர் நம்புறாங்க. என்ன மாதிரியான இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரை ஐஸ், கண் பொறைய கரைக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஏஜ்னால நிறைய பேருக்கு வந்து கண் முன்னாடி பூச்சி பறக்கிற மாதிரி எல்லாம் தெரியலாம். ஸோ அதுக்கு பேர் ஃப்ளோட்டர்ஸ். ஸோ இந்த ஃப்ளோட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் நிறைய பேர் நம்புறாங்க. பட் இது எதுக்குமே வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து கண்ணில் போடுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்றதை தாண்டி அது கண்ணில் போடுறதுனால நிறைய கெடுதல்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்டர் ஆயில் எடுத்து கண்ணில் போட்டால் கண்ணு எரிச்சல் வரலாம், கண்ணு உறுத்தல் வரலாம், கருவிழியை கூட பாதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த எண்ணெயெல்லாம் வந்து ஸ்டெரைலாக இருக்காது. ஸோ அதை எடுத்து நம்ம கண்ணில் போட்டோம் அப்படின்னா கண்ணில் இன்ஃபெக்ஷன் வரலாம். கண்ணில் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி கருவிழிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம பார்வையை கூட பாதிக்கலாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்ணில் வந்து போடவே கூடாது. ட்ரை ஐஸுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ எப்பவுமே உங்க கண் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மட்டுமே கண்ணில் வந்து டிராப்ஸோ எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும். பழைய காலத்துல வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளோ அட்வான்ஸ்டா இல்லை. ஸோ நம்ம வீட்டில் என்ன இருந்ததோ சுற்றி நம்ம கிட்ட என்ன இருந்ததோ அதை தான் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ரிசர்ச் இருக்கு, ஸ்டடீஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்றதுல வந்து இதுலெல்லாம் பெனிஃபிட் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இது யூஸ் பண்றதுனால நிறைய கெடுதல் இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஐ ஹெல்த்துக்கு என்னெல்லாம் ஃபுட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்பாங்க. விட்டமின் ஏ நிறைய இருக்கிற ஃபுட்டு தேவைன்றது நம்மளுக்கு காமனாகவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டு, பச்சை காய்கறிகள், முட்டை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதை தாண்டி கண்ணோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது வந்து மீன்கள், எஸ்பெஷலி மத்தி மீன், காணாங்கெளுத்தி, இதிலெல்லாம் வந்து நிறைய அமௌண்ட்ல இருக்கு. இப்போ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது நம்ம கண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ட்ரை ஐஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி கண்ணோட விழித்திரை, அதாவது நம்ம ரெட்டினான்னு சொல்லுவோம். இந்த விழித்திரையில தான் வந்து கண்ணுக்குள்ள போற லைட் வந்து போய் விழும். ஸோ விழித்திரை வந்து கண்ணோட பார்வைக்கு மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் விழித்திரையோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன்கள் தவிர ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா நட்ஸ், வால்நட்ஸ், அப்புறம் வந்து சீட் வகைகள், அதாவது ஷியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய அளவில் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபுட்டில் இன்க்ளூட் பண்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் ஏஜில் இருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத யாருமே கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு 10 to 12 hours கூட இந்த மாதிரி கேட்ஜெட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறைய ட்ரை ஐஸ், ஐ ஸ்ட்ரெயின், இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம 20-20-20 ரூல் அப்படின்னு ஒன்று பேஷண்ட்ஸ்க்கு காமனாக அட்வைஸ் பண்ணுறோம். இந்த 20-20-20 ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் 20 அடியில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட ஐ மசில்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபோன் பார்க்கும்போதோ கம்ப்யூட்டர் பார்க்கும்போதோ வந்து ரொம்ப ஓவர் ஒர்க் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நம்ம தூரமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகி ஐ ஸ்ட்ரெயினை குறைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு கேட்ஜெட் பார்க்கும்போது நம்மளோட பிளிங்க் ரேட் வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து நம்ம கண்ணு ஒழுங்கா இமைக்காததுனால என்ன ஆகும்னா கண்ணு வந்து ட்ரை ஆயிடும். ஸோ 20-20-20 ரூல்ல நம்ம அந்த 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுக்கும்போது நம்ம கான்ஷியஸா வந்து கண்ணை நிறைய தடவை பிளிங்க் பண்ணணும். இதனால வந்து கண்ணு ட்ரை ஆகாம இருக்கிறதுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்றவங்க இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.